முதல்லயே சொல்லிக்கிறேன், இது சத்தியமா பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. சன்ரைஸ் கிராக்கர்ஸ் 85% ஆஃபர்ல பட்டாசு வேணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஜே சித்து குழுவினருடன் சென்று இந்த கடையை புகழ்ந்து பேசி வீடியோ வெளியிட்டார். அதாவது 85% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க அப்படிங்கும் போதே கொஞ்சமாச்சும் சந்தேகம் வர வேணாம். சரி, அப்பதான் வரல, இன்ஸ்டன்டா நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு அப்பவே டெலிவர் பண்ணாம தீபாவளி முன்னாடி நாள் தான் டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போதாச்சும் சந்தேகம் வந்திருக்கணும்ல. இந்த மாதிரி நம்மள சுத்தி நடக்கிற ஸ்கேம்ஸ் பத்தி டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்ன கதைன்னா, நம்ம ஃபேமஸ் யூடியூபர்ஸ் விஜே சித்து விலாக்ஸ், மணிமேகலை, ஆட்டோகாரன், இன்னும் பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் பரவலா ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்த சன்ரைஸ் கிராக்கர்ஸ் ஒரு ஸ்கேமர்ஸ்ங்க. ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் அவங்களே டைரக்டா உங்க வீட்டுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்கன்னு ப்ரோமோட் பண்ணாங்க. சரி, இவ்ளோ பேர் ப்ரோமோட் பண்றாங்களே, அப்போ கண்டிப்பா இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல மக்கள் இதுல ஆயிரக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா தீபாவளிக்கு முன்னாடி நாள் இவங்க ஆர்டர் பண்ண பட்டாசு டெலிவர் ஆகலன்னு தெரிஞ்சப்போதான் இவங்க ஒரு ஸ்கேமர்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க, அந்த நம்பர் ரீச்சே ஆகல. சரி, நேர்ல போய் பார்த்தா அந்த கடை இருக்கு, ஆனா ஆள் யாரும் இல்ல. இந்த மாதிரி ஆன்லைன்ல ஒரு பொருளுக்கு நீங்க பே பண்ண அப்புறம் அந்த ப்ராடக்ட் டெலிவர் ஆகலன்னா நீங்க பண்ண வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம், அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஆர்டர் கன்ஃபர்மேஷன் அண்ட் வேற ஏதாச்சும் சாட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், சைபர் கிரைம் ஹெல்ப் லைனை 1930லயோ இல்ல cybercrime.gov.in லயோ கான்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருங்க. மூணாவது விஷயம், நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப் லைனை 1915லயோ இல்ல consumerhelpline.gov.in லயோ கான்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருங்க. நாலாவது விஷயம், பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் மூலமா ஒரு லீகல் நோட்டீஸும் அனுப்பிடுங்க. இப்படி எல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மறக்காம எந்த இன்ஃப்ளூயன்சரை நம்பி நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்குனீங்களோ அந்த இன்ஃப்ளூயன்சர் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அப்பதான் அவங்க மேல சீட்டிங் கேஸ் அண்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்றதுக்காக 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் அண்ட் மத்த ப்ராடக்ட்ஸை அவங்க ப்ரோமோட் பண்றதுக்கு 1 இயர் வரைக்கும் பேன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி வேற என்ன ப்ராடக்ட்ஸை ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்பி வாங்கி ஏமாந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல அடிக்கடி மாற்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.